வியூவர்ஸ், வெல்கம் டு லிவ் வித் டே. இந்த வீடியோல கஷ்டப்பட்டு உழைக்கிற நாயில இருந்து இஷ்டப்பட்டு சாப்பிட்ற பூனை வரைக்கும் மேற்கொண்டு கரடி குளிக்க காக்கா அதை வேடிக்கை பார்க்க இப்படி இந்த 10 நிமிஷமும் அனிமலோட அக்கப்புற பக்காவா லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இந்த 10 நிமிஷமும் ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப டயர்டா இருக்கு, அப்படியே தடவி கொடுத்துட்டே இரு, நான் தூங்குறேன். அடியே விக்கல் வருது, தண்ணி கொடுனா முந்திரி பருப்பு கையில கொடுத்து அமுக்கு பாக்குற. அடச்சா, இது யாருக்கு வேணும், நீயே வச்சுக்க. போதும் போதும், அரை மணி நேரமா ஸ்கிப்பிங் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப எனக்கு 1/2 டசன் பீஸா வாங்கிதா. எது தண்ணினா பயமா? நான்லாம் தண்ணியில இறங்கணும்னு வச்சுக்குவேன், அப்படியே மீனை விட ஃபாஸ்டா வருவான், தெரியும்ல. நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்னைய முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க. ஒரு போடு போட்டாதான் சரி வரும். இந்த டப்பா கம்ப்யூட்டர் இன்னுமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு? அன்னைக்கு நான் போட்ட போடுக்கு வேலை செய்யாதுன்னு நினைச்சேன். அவன் ஒரு டைம் கண்ணு வச்சானா போதுங்க, எத்தனை டைரக்ஷன்ல திரும்பினாலும் ஒரே இடத்த தான் பாப்பான். வயிறு ஃபுல்லா இருக்கும் போது தான் கூட்டம் கூட்டமா வந்து நிக்குங்க. மத்த டைம்ல கூப்பிட்டா கூட வெளியில வராது. ஏண்டா வேடிக்கை பாக்குறதுக்காக வேக வேகமா கார்ல அள்ளி போட்டு தூக்கிட்டு வந்தீங்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். நான் தூங்கலான்னு போகும்போது தான் வந்து தண்ணியை திறக்கிறேன், அதை திறக்கிறேன்னு வந்துடுறா. போடி அந்தாண்ட. யூடியூப்ல தானே பார்த்து சமைச்சிட்டு இருக்க. எப்படி இன்னைக்குள்ள முடிக்க மாட்டேன், அதனால ஒரு பீஸ் கூட நான் ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ சமைச்சிட்டு இரு. நான் செய்யற வேலையில இருந்து என்னை யாரும் திசை திருப்ப முடியாது. என்ன சோறா அந்த வந்துட்டேன். டே அதை இடம் தூக்கிட்டு ஓடுற. டே நில்லுடா. டேய் டாடி, நேத்து வந்து உனக்கு ஸ்கேட்டிங் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் இந்த வீட்ல 1 வருஷமா இருக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்கேட்டிங் வாங்கி கொடுக்கணும்னு தோணல. இந்த வீட்டுக்காக எல்லா சுமையும் நானே சுமக்கணும்னு நினைச்சது தப்பா போயிடுச்சு. இப்ப பாரு, அரை மணி நேரமா இப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கேன். எவனாவது எடுத்து விடுறானான்னு பாத்தியா? நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா தானே உட்கார்ந்து இருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குது, வாங்க விளையாடலாம். இப்ப ஸ்நாக்ஸ ஃப்ரீயா தரேன்னு மட்டும் சொல்லி பாருங்க, எப்படி வரிச்சு கட்டிட்டு ஓடுறாங்கன்னு. ஏண்டா டோனட் கொடுங்கடான்னு கேட்டா காஞ்சி போன பண்ணை கொடுத்து வச்சிருக்கீங்க, தொண்டையில இறங்க மாட்டேங்குது. ஆடிஷனுக்குலாம் போகும்போது இப்படி போனாதான் ஆரவாரமே இல்லாம அமைதியா போலாம், இல்லனா கேமராவை தூக்கிட்டு வந்துருவோம் பின்னாடியே. எப்பயும் தொட்டியில தானே குளிக்கிறேன், இன்னைக்கு அவனுக்கு தெரியாம ஸ்டைலா பைப்பில் குளிக்கலான்னு ஆன் பண்ணா, இப்ப இதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியலையே. அவன் வந்து அடிச்சு போடுவானே. அப்பா, நான் உன்னுடைய பையன். என்னடா சொல்ற? ஆமா, எனக்கும் கழுத்துல கயிறு கட்டியிருக்காங்க, உனக்கும் கழுத்துல கயிறு கட்டியிருக்காங்க. அடே, விளையாடுறதுக்கு எதுவும் இல்லைன்னு என் வாழை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்க. நானும் ரொம்ப நேரமா குதிச்சு குதிச்சு பாத்துட்டு இருக்கேன், நீயும் மறைச்சு மறைச்சு பண்ற. அப்படி என்ன டிஷ் தான் செஞ்சுட்டு இருக்க? இந்த கோமாளி கூட சேர்ந்து என்னையும் கோமாளித்தனமா பண்ண வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? டேய், இந்த வீட்ல நான் தான் பெரியவன் சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. கொண்டி கொண்டி மோதி பாத்துருமா? டேய், அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா. எது விளையாடுறமா? இத நீ நானும் பங்கு போட்டு சாப்பிடுறோம், சரியா? யாரும் வரமாட்டாங்கல்ல, யாரும் வரமாட்டாங்க. இப்பதான்டா யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அங்க போற சந்துக்குள்ள ஒருத்தன் கை விட்டுனோன்றான். ஆமா, உரி அடிக்கிற போட்டி தானே சொன்னீங்க, அது எனக்கா இல்ல உங்களுக்கா? சரி சரி, போனது போகட்டும். சில்லற பசங்க மாதிரி உள்ள காசு வச்சிருக்கீங்களா, ஸ்நாக்ஸ் வச்சிருக்கீங்களா?
இந்த 4 பேரை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுல புண்ணியமே இல்லைங்க. வீட்டுல எலி போகுதான்னு பாருங்கடான்னா வெளியில பறவை போறதெல்லாம் பாத்துட்டு இருக்கானுவ. டேய் இவனை சோபா மேல உட்கார சொல்லுங்கடா. என்ன சோபாவா நினைச்சிட்டு என் மேல வந்து உட்கார்றான். என்னால முடியல. அடே ஒரு மனுஷன் காக்கான்னு கத்திக்கிட்டே இருக்கனே, கொஞ்சமாவது மதிக்கிறியாடா நீ? இது என்னோட இடம்டா, நீ வந்து உட்கார்ந்துருக்க. ஏண்டா உன்னை பார்க்க தான்டா சொன்னேன். உன்னை யாரா டஸ்ட்பின்குள்ள தலைய விட்டு பார்க்க சொன்னா? இவ கண்ணுல கெத்து வாய்ப்பில்லாம வச்சிடுவா. மாப்ள இப்ப பாரு, நான் ட்ரெயினை விட என்ன வேகமா போறேன்னு. ஓ அப்படியா? அப்படியே போயிரு, வந்துடாத. அங்க இப்படிதான் வருஷம் பிறந்த நாள் வீடியோக்கு மட்டும் நம்மள ரெடி பண்ணிட்டு கேக்க மட்டும் அவளுகளே சாப்பிட்றாளுங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் அவளுகளுக்கு முன்னாடி கேக்க நாம சாப்பிட்டு டேஸ்ட் பாத்திர வேண்டியதான். டேய் நான் நாயிடா, உங்க வீட்டு சர்வெண்ட் இல்ல. என்ன போய் குச்சி வச்சு சமைக்க சொல்ற? நீ வீடியோ எடுக்க வந்ததெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஏன் சொல்றேன்னா மூக்கு 300 கிலோமீட்டர் இருக்கிறதுனால கேமரா மறைக்குதா இல்லையா? அதனால அடுத்த தடவை வரும்போது சைட்ல வந்து எடு, சரியா? டோர் ஆங்கர் மாதிரியா மாட்டி வச்சுட்டு துடைக்கிற நீ? இறக்கி விட்ட உடனே குப்பி ஆக்கிடுவனே, அப்ப என்ன பண்ணுவ? மேடம் விலைய அடிச்சு பேசுவோன்னா ஆள் அடிச்சு பேசுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. டேய் ஒரு டைம் கூப்பிட்டா போதாதா? 1000 டைம் கூப்பிட்டுட்டே தான் இருப்பியா? வந்தன்னு வச்சுக்குவேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஜிம்முக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணாதான் என் கை கால்லாம் நல்லா இருக்கு. இவர் பெரிய மன்னரு. நார்மல் வண்டியில எல்லாம் வரமாட்டாரு. ஆமா வண்டியில தான் ஏறி ஆடி அசைஞ்சு வருவாரு. நீ மட்டும் பார்டரை தாண்டி வந்த உன்னை ஒரேடியா பார்சல் கட்டி அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. வரா இன்னைக்கு வந்தானா ஒரே போடு போட்ட வேண்டியதுதான். அப்படி அழியாக்கா பொடி அடிக்கலாம் வரலைங்க, விளையாட வந்தேன். சாப்பிட்டாச்சு. இப்ப வாசிக்க ஆரம்பிச்சேன்னா நான் அப்படியே தூங்குவேன். அப்படிதான், இப்படியே நிறுத்தாம 4 மணி நேரம் வாசிக்கிட்டே இரு. ஏண்டா டிவி எல்லாம் பார்த்து ஃபிட்டா வச்சுக்கணும் எவன்டா சொன்னது? சொன்னா கேட்கணுமா? இப்ப பாரு, இத பார்த்துட்டு என்ன பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றான். குழந்தைக்கு நகை வெட்டலாம், போய் நாய்க்கு நகை வெட்டுறியடா. இப்ப விடுறியா இல்ல கடிச்சு வைக்குவான்? டேய் ஒழுங்கா குடுத்துடு, அடிக்க மாட்டேன். இப்ப குடுக்கறியா இல்லையாடா? அந்த பயம் இருக்கட்டும். ஏண்டா அவனுக்கு தான்டா லவ் ஃபெயிலியர். உங்க 2 பேத்துக்கு என்னடா ஆச்சு? நீங்க என்னடானா அவன் கூட சேர்ந்து சோகத்தை புளியறீங்க. ஏய் எனக்கு கை கேட்டினது வாய் கேட்டாதுன்னு நினைச்சு நீ பண்ணிட்டு இருக்க. நான் அசால்ட்டா எடுப்பேன்டா, என்கிட்டயே வா. ஏங்க அவன்கிட்ட சொல்லுங்க நான் நாயின்னு. கண்ணு நினைச்சு இழுக்கிற இழுப்புல தலைப்பாதி கால் பாதி வந்துட மாட்டேங்குது. தோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல. ஏண்டா ஏறும் போது செவுரு மாதிரி நின்னுட்டு இருந்துட்டு இப்ப என்னடா இறங்கும் போது இதுக்கு அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ஒரு இடத்துல நெல்லுடா, இறங்கிக்கிறேன். டேய் ஒரு போன் வச்சிருக்கியே, இன்டர்நெட் ஒழுங்கா வச்சிருக்கியாடா? ஒரு ப்ரோக்ராம் கூட ஒழுங்கா பார்க்க முடியல. இதெல்லாம் ஒரு போனா? இவனை நம்பி வண்டியில உட்கார்ந்தது தப்பா போயிடுச்சு. ஓட்ட சொன்னா உருட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நான் நடந்தே போயிருப்பேன். என்ன சாப்பாடா? கொண்டு வா. இன்னைக்கு தான் கரெக்டான டைமுக்கு கொண்டு வா. என்னடா இது இவ்வளவுதான் சாப்பாடா? எனக்கு வேணா, நீயே தூக்கிட்டு ஓடு. சண்டே ஆனா இந்த மாதிரி பார்க்குக்கு வந்து 4 பேத்த பார்த்தாதாயா கொஞ்சமாவது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏண்டா தம்மா துண்டு எனக்கு கொடுத்துட்டு நீ மட்டும் டப்பா டப்பாவா உள்ள நவுத்திட்டு இருக்க? இவனை படிடான்னா என்ன படிக்க வச்சு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கான்.
இந்த 10 நிமிஷமும் பக்காவாக பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி ஃபன்னி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.